Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆஃபலி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒன்று நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சரியா, காலையில் கூட நம்ம வந்து கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். சரியா, அதனால் இதில் இருக்க ஒன் வேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிக் பண்ணிக்கிறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத தவறாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சரியா, மொத்தம் 8 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 8 ஒன் வேர்டில் கண்டிப்பாக நமக்கு வந்து 6 ஒன் வேர்ட்ஸ் வந்து புக் பேக்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. 1 or 2 ஒன் வேர்ட்ஸ் மட்டும் தான் புக் இன்சைட்லேருந்து வரப்போகுது. சரியா, அதனால் அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, 4 அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனி 4 தான். இதில் வந்து கம்பல்சரிலாம் கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின். சரியா, அதாவது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின் வந்து கேட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து அதை அட்டன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதாவது எவ்வளோ மார்க் இருக்கோ அந்த மார்க் அப்படியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும். சரியா, ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்னா இப்போ 2 மார்க்னா ஒரு 3 பாயிண்ட் நீங்கள் எழுதுவீங்க, கண்டிப்பாக அதுக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருவாங்க. சரியா, அதனால் எப்போயுமே செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே, இது 3 மார்க் கொஸ்டின்ஸில் 19th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. சரியா, ட்ரா தி டயமெட்ரிக் அதாவது டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணுறோம். செக்ஷன் ஆஃப் ஓலி அண்ட் அந்த லேபிள் இட்ஸ் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, கண்டிப்பாக நம்ம வந்து அதாவது டயக்ராமுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். சரியா, அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். அதாவது பயாலஜிக்குரிய டயக்ராம்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 12th பயாலஜி டயக்ராம் ஃபார் வின்சென்ட் மேக்ஸ்ன்னு சொல்லி போடுங்க, உங்களுக்கு அந்த வீடியோ கிடச்சிரும். என்னென்ன டயக்ராம்ஸ் வந்து புக்கில் ஃபுல்லாக இருக்கோ அந்த வீடியோ உங்களுக்காக நம்ம போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸு 2 5 மார்க் எழுதணும். எய்தரா சாய்ஸில் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதே கொஸ்டின்ஸ் வந்து மேபி வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆஃபல் எக்ஸாமினேஷன் சரி பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பயோசுவாலஜிக்கு வருவோம். பயோசுவாலஜியில் ஒன் வேர்ட்ஸ் வந்து பாருங்கள். ஒன் வேர்ட்ஸ் வந்து குறிச்சிக்கிறதுலாம் கரெக்டாக அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிங்க. சரியா, ஏன்னா நமக்கு கொடுத்த பசங்க வந்து என்ன நமக்கு கொடுத்தாங்களோ அதை தான் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அதனால் ஒன்ஸ் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிங்க அது வந்து கரெக்டாக இல்லைன்னு. ஏன்னா கொஸ்டினை டிக் பண்ணிக்கிறத நம்மளால் எரேஸ் பண்ண முடியாதுல்ல. அதனால் சப்போஸ் நம்ம வந்து தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே, இப்போ 12th கொஸ்டின் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் தி ஃபாலோயிங். சரியா, ZIFT அதுக்கப்புறம் ICSI கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. சரியா, அதாவது ஜுவாலஜி வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சில பேருக்கு வந்து ஜுவாலஜியை பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பசங்க வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஜுவாலஜி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு பசங்க சொல்கிறாங்க. சரியா, அதனால் பார்த்துங்க. இதில் இருக்க 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய ஆஃபலி எக்ஸாமினேஷன் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3 மார்க்ஸ் பார்த்துங்க. 19th கொஸ்டின் வந்து கம்பல்சரி. இதில் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது செமாட்டிக் செல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரப்பி. சரியா, அதாவது செமஸ்டிக் செல் ஜெனி தெரப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஜெனி தெரப்பி வச்சு கொடுக்க அதோட டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்க. சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. வாட் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுவும் நமக்கு அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்குறேன். அதே மாதிரி கிவன் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். சரியா, அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் பாருங்கள். 5 மார்க்கில் இந்த 4 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டே இருக்கிறாங்க. சரியா, அதே மாதிரி ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ் கொஸ்டினும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள். இதுலேயும் ஒரு டயக்ராம் கேட்டிருக்காங்க. சரியா, டயக்ராம் வந்து வரைய சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டயக்ராமுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துங்க. இதோட PDF லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.